ஹாய் ஹலோ அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத அனைவருக்குமே தெரியும் இல்லையா? பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன்களுடைய ரிசல்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரேஷன்களுடைய ரிசல்ட்டுக்காக தான் அனைவருமே ரேஷன் கடை தேர்வாளர்கள் பார்த்தீங்கன்னா அவளுடன் என்னைக்கு வருமா, நாளைக்கு வருமா அப்படின்ற மாதிரி தான் அனைவருமே வெயிட் பண்ணின்னு இருக்கக்கூடிய நிலையில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு இனிமே ஒரு 2 மாத காலங்களாகவே ரிசல்ட் அப்டேட் பண்ணாமே இருக்காங்க. ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதமாச்சு ரிசல்ட் அப்டேட் ஆகுமா, அப்டேட் ஆகுதா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகளும் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டு வருமா வராதா அப்படின்றது தான் எல்லாருடைய கேள்வியாக இருந்திருக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதமே 2024 நாங்கள் ரிசல்ட் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க பிக்சட் டேட்டே கொடுத்துட்டாங்க. அதிலேருந்தே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிசல்ட் அப்டேட் பண்ணாமல் கொஞ்சம் டிலே ஆயிருந்துச்சு. அதிலேருந்தே பொங்கல் வந்தது. பொங்கலுக்கு அப்புறம் ஜனவரி மாதம் அதை முடித்த உடனே நாங்கள் ரிசல்ட் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பிப்ரவரியில் ரிசல்ட் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இருந்துமே இன்னுமே ரிசல்ட் கொடுக்கல. அந்த ரிசல்ட்டு வருமா வராதா அப்படின்றது தான் எல்லாருடைய கேள்விக்கு இருக்குது. இந்த நிலையில் தான் டிஆர் ஆஃபீஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் கிடைத்திருக்கு. பார்த்தீங்கன்னா டிஆர் ஆஃபீஸ் மூலமாக நம்ம நேற்று கால் பண்ணி கேட்கும்போது இந்த தகவலை கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா சில மாவட்டங்களுக்கெல்லாம் ஜியோ உத்தரவு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் வெளியே இருக்குது. ஜியோ உத்தரவு வந்திருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு என்றைக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு அப்டேட் பண்ணுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி இரவுக்குள்ளே ரிசல்ட் அப்டேட் ஆகுதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அனைவருமே பார்த்தீங்கன்னா இந்த ஜியோ உத்தரவுக்காக தான் வெயிட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஜியோ உத்தரவு வந்திருக்கிறதாக ஒரு செய்தி காலையிலே வெளியே இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கடையுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணி அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான தகவல் தான். இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த சென்னை மாவட்டத்துக்கு இன்னுமே நேர்காணல் நடக்காமல் இருக்குது. அந்த மாவட்டத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ நேர்காணல் நடத்தப்படும், எதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இவங்க நடத்துவாங்களா நடத்த மாட்டாங்களா, இந்த ரிசல்ட் வருமா வராதா அப்படின்ற மாதிரி கேள்விகளுக்கான நிறைய சந்தேகங்களை கேட்டுகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரேஷனுடைய வேலையில் சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கரில் இதில் செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி நடந்திருக்கு, இந்த ரிசல்ட் எதன் மூலமாக அப்டேட் ஆக போகுது, இதில் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை பொறுத்தளவுக்கு எப்படி வரப்போகுது, சில பேர் நிறைய சந்தேகங்களும் கேட்டிருக்காங்க. இதில் பணப்பட்ட படங்கள்லாம் நடக்குது. இதனால் தான் நம்மளுக்கு இந்த ரிசல்ட் அப்டேட் பண்ணாமல் கொஞ்சம் டிலே ஆகியிருக்கு. உண்மை நிலவரம் என்ன, பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டில் செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா முடித்திருக்காங்களா இல்லையா, எதனால தான் அவங்க ரிசல்ட் அப்டேட் பண்ணாமல் டிலே பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய சந்தேகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுகிட்டு இருக்கீங்க. இந்த சந்தேகங்களுக்கு அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு அனைத்துமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா அனைவருமே இந்த ரேஷன்களுடைய நேர்காணல் இறுதி பட்டியலுக்காக தான் அனைவருமே வெயிட் பண்ணியிருக்கோம் இல்லையா? இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏற்கனவே ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி 6ஆம் தேதி அப்டேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதிலேருந்தே இன்னும் பார்த்தீங்கன்னா 1.5-2 மாத காலங்களாகிடுச்சு. இனிமேல் ரிசல்ட் அப்டேட் ஆகலை. இதைத் தொடர்ந்து பிப்ரவரி 15ஆம் தேதிக்கு மேலே ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க இல்லையா? இந்த ரிசல்ட்டு தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நேற்று பார்த்தீங்கன்னா சில மாவட்டங்களுக்கு ஜியோ உத்தரவு பார்த்தீங்கன்னா வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் வெளியே இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். டிஆர் ஆஃபீஸ் மூலம் கால் பண்ணி கேட்கும்போது அவங்க ஜியோ உத்தரவு வந்தால் மட்டுமே நாங்கள் ரிசல்ட்டு அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா? அதெல்லாம் வந்திருக்கிறதாக ஒரு தகவல் வெளியே இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே மகிழ்ச்சியான தகவல் தான். அன்னைக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சில மாவட்டங்களுக்கு ரிசல்ட்டு அப்டேட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி தகவல் வெளியே இருக்குது. அதெல்லாம் அனைவருக்குமே ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய சம்பவங்களாக தான் இருக்குது. இருந்தாலுமே இந்த நேர்காணல் பட்டியலில் பார்த்தீங்கன்னா அனைவருமே எதன் அடிப்படையில் அனைவருமே செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன்களுடைய வேலையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இதில் செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி நடந்திருக்கு, இதில் இனிமேல் நடக்காது இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு எப்போ நடத்தப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னுமே இந்த சென்னை மாவட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா சேல்ஸ்மேனுக்கு நேர்காணலே நடக்கலை. அந்த நேர்காணலும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாளை மறுநாள் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அனைத்து தேர்வாளர்களுக்குமே ஒரு மகிழ்ச்சியான தகவல் தான். இருந்தாலுமே எப்போ இந்த ரிசல்ட் அப்டேட் ஆகும், இந்த மாதமாச்சு வருமா, ரிசல்ட் டேட் என்ன அப்படின்னு தான் எல்லாருடைய கேள்வி. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாளை மறுநாள்
ஸோ 2, 3 நாட்கள்ல அப்டேட் குடுக்கல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ தொடர்ந்து மார்ச் 1 இருக்கிறதே நம்மளுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ பிப்ரவரி இந்த மாதம் வரதுக்கான ஸோ வாய்ப்புகள் வந்து இல்ல அப்படின்ற மாரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனா இருந்தாலுமே அப்டேட் ஆகுதா அப்படின்றத நம்ம வந்து ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ரேஷன் கார்டுடைய வேலையில சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கர்ல வந்து பார்த்தோன்னா, செலக்ஷன் ப்ராசஸ்லாம் எப்படி நடந்திருக்கு? எந்த மார்க்கின் அடிப்படையில அனைவருமே செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அனைவருக்குமே தெரியும். ஸோ ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா, நேர்முக தேர்வு மூலமா தான் ரெக்ரூட்மெண்ட்டே வந்து நடக்குது. ஸோ அது மூலமா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 50 மார்க் ஃபிக்ஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மார்க்கின் அடிப்படையிலும், அதில கொடுக்கப்பட்ட மார்க்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 10த், 12ல நீங்க எவ்வளோ மார்க் வந்து ஸோ எடுத்திருந்தீங்க. ஸோ அதன் அடிப்படையில வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இதில செலக்ஷன் நடந்திருக்கு. இந்த செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, செலக்ஷன் லிஸ்ட்லாம் ரெடியா தான் இருக்கா? இல்லையா? உண்மை நிலவரம் வந்து என்ன? அப்படின்ற மாரி தான் கேள்வி. செலக்ஷன் லிஸ்ட்ட பொறுத்தளவுக்கு அனைத்துமே மாவட்டத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரெடியா தான் வந்து ஸோ வச்சிருக்காங்க. இருந்தாலுமே அப்டேட் குடுக்கல அவங்களுக்கு. எதனால அப்படின்னா, ஜியோ உத்தரவு வந்து வரல அப்படின்றாங்க. இருந்தாலுமே அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, இதில நீங்க வந்து செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கப்புறம் அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர பொறுத்தளவுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, ஸோ அப்பாயின்ட்மென்ட் ஆர்டரு அப்படின்னா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, புதிய மாற்றமாக ஏற்கனவே போஸ்ட் மூலமா அனுப்பிச்சிருந்தாங்க. உங்களுடைய அட்ரஸ்க்கு வந்து வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஸோ வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஷோ ஆகும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது மூலமா நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி தான் ஸோ தகவல் வந்து வெளியே இருக்கு. ஸோ இருந்தாலுமே நெறைய இந்த வேலைய பொறுத்தளவுக்கு நெறைய சந்தேகங்கள்லாம் வந்து ஸோ கேட்டு இருக்காங்க. சந்தேகங்கள பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எது மாரி இருக்கு அப்படின்னா, இந்த ரிசல்ட் வருமா? இந்த மாதமாச்சும் வருமா? வராதா? ஸோ இல்ல இதில வந்து நெறைய பணப்பட்டுவாடுகள்லாம் நடந்திருக்கா? இது முடியாத ஸோ நிலையெல்லாம் இந்த ரிசல்ட் இது மாரி வந்து டிலே ஆகுதா? அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அனைவருமே கேட்டு இருக்கக்கூடிய ஸோ நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் உண்மையா? அப்படின்னு தான் கேள்வி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையாக கூட வந்து ஸோ இருக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ 50% வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதில வந்து உண்மையான நிலவரங்கள் வந்து இருக்கு. ஸோ ஆனா இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே நியூஸ் பேப்பர் மூலமாக அட்வைஸ்மென்ட்டும் வந்துடுச்சு. நெறைய பணப்பட்டுப்பாடுகள் வந்து இதில வந்து நடக்கு. நெறைய மெகா ஊழல் இந்த வேலையில நடக்கு அப்படின்ற மாரி வந்து வந்திருந்த நிலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஸோ ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய சம்பவங்களா இருக்கு. ஸோ எல்லாம் ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு அனைவருக்குமே ஒரு பெரிய டவுட்டாக வந்து இருக்கு. ஸோ ஆனா இருந்தாலுமே எப்படி இருந்தாலும் ரிசல்ட்டு பப்ளிசிட்டி வந்து பண்ணுவாங்க. ஸோ அதில நம்ம ரிசல்ட்டு செலக்ட் ஆயிருக்குமா அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். இருந்தாலுமே இதில இனிமே சில மாவட்டங்களுக்கு நேர்காணல் நடக்கல. ஸோ அந்த மாவட்டங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, பின்னர் தேதி அறிவிக்கப்படும் அப்படின்ற மாரி தான் குடுத்துருக்காங்க இல்லையா? இருந்தாலுமே இன்னும் 2, 3 நாட்கள்ல நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தேதி அறிவிக்கப்பட்டு அவங்களுக்கு சென்னை மாவட்டத்துக்கு ஸோ நேர்காணல் நடக்கும் அப்படின்ற மாரி தான் தகவல் குடுத்துருக்காங்க. ஸோ இருந்தாலுமே இந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருக்க அனைத்து தேர்வாளர்களுக்குமே நம்ம எதிர்பார்த்த மாரி ரிசல்ட்டு இன்னைக்கு சில மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் ஆகலாம் அப்படின்ற மாரி தகவல் வெளியே இருக்கு. ஸோ அதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எந்த டைம்லலாம் ரிசல்ட் வந்து குடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இரவுக்குள்ள அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் இந்த ரிசல்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ வருதா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். சரி ஓகே. ஸோ இன்னைக்கான அப்டேட் வந்து இதுதான். ஸோ மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.